மே 2, 2020 அன்று நடந்த ஊழிநூல் விளக்க உரை பகுதி 6 சீர்மை பகுதியில் விரிவு சுருக்கம் பற்றிய விளக்கம் தருபவர் ஆசான் மா. செந்தமிழன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஊழிநூல் 2வது இயலாகிய சீர்மை இயலில் ஒவ்வொரு பாடமாக பார்த்து வருகிறோம். இந்த வகுப்பு கடந்த வகுப்புடைய தொடர்ச்சி. விரிவு சுருக்கம் ஆகியவற்றை பற்றி கடந்த பாடத்தில் விளக்கினோம். அதன் மீதமுள்ள பகுதி இந்த பாடத்தில் தொடங்குகிறது. வாய்ப்பிருப்பின் அடுத்த பாடம் இவ்வகுப்பிலேயே நிகழும். விரிவு சுருக்கம் ஆகியவற்றை பற்றி கடந்த வகுப்பில் விளக்கியிருந்தோம். விரிதல் எனப்படுவது உள்ளடக்குவது, சுருக்கம் ஈர்த்தல் ஈர்க்கப்படுதல் ஆகிய 2 இயல்புகள் கொண்டது. ஆகாயம் விரிவு, நிலம் சுருக்கம். ஆகாயத்திற்கும் நிலத்திற்கும் இடையில் உள்ள பிற பூதங்கள் காற்று, வெப்பம், நீர் ஆகியன விரிவிலிருந்து சுருக்கம் நோக்கி பயணிப்பவை என்பதை விளக்கியிருந்தோம். அதை சுருங்க கூற வேண்டுமென்றால் ஆகாயம் விரிவின் உச்சநிலை. அது எல்லாவற்றையும் உள்ளடக்குகிறது. எது உள்ளடக்குகிறதோ அது தமக்குள் இருக்கும் பொருட்களின் இயல்புகளை சிதைக்காது. அவ்வப்பொருட்கள் அவற்றின் இயல்புகளோடு இருந்து தமக்குரிய செயல்பாடுகளில் ஈடுபடுதலை பாதுகாத்தல் விரிவின் இயல்பு. அது விரிவின் சாரமான இயல்பு எனலாம். ஆகாயம் இவ்வாறு பேரண்டங்களை எல்லாம் தனக்குள் உள்ளடக்கி இருக்கிறது. ஆகாயத்திற்கு அடுத்த நிலையில் உள்ள காற்று விரிவு சற்று குறைந்த நிலையில் உள்ள பூதம். காற்றில் எடை உண்டு. காற்று ஈர்க்கும், ஈர்க்கப்படும். அதேவேளை விரிவு எனும் இயல்பு காற்றுக்கும் உண்டு. காற்று உள்ளடக்குகிறது. வெப்பத்தை, நீரை, நிலத்தை காற்று உள்ளடக்குகிறது. நிலத்தினுள்ளும் காற்று உண்டு. ஆனால் நிலத்தின் இயல்பை காற்று அனுமதிக்கிறது. காற்று நிலத்தின் இயல்பை முற்றிலும் சிதைப்பதில்லை. நீரினுள்ளும் காற்று உண்டு. நீர், வெப்பம் ஆகியனவெல்லாம் காற்றின் வெவ்வேறு வடிவங்கள். இதுதான் ஐம்பூத கொள்கையின் சாரம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீர் என்றால் வேறு என்று கருதக்கூடாது. காற்று, வெப்பம், நீர், நிலம் எனும்போது காற்றுதான் வெப்பமாகிறது, காற்றுதான் நீராகிறது, காற்றுதான் நிலமாகிறது என்று பொருள். இன்னும் ஆழமாக ஆகாயம்தான் காற்றாகிறது என்றும் கூறலாம். வெவ்வேறு வடிவங்கள், வெவ்வேறு ஆற்றல் வகைகள் இவையெல்லாம் வேறு வேறு என்று புரிந்து கொள்ளக்கூடாது. வடிவ நிலைகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வகையில் காற்று விரிவு எனும் இயல்பு கூடுதலாக கொண்டது. வெப்பம் அதைவிட சற்று குறைவான விரிவு எனும் இயல்பு கொண்டது. காற்றை விட வெப்பத்திற்கு எடை சற்று கூடுதல். அது வெப்பம் ஈர்க்கும், ஈர்க்கப்படும் ஆகிய ஈர்த்தல், ஈர்க்கப்படுதல் ஆகிய இயல்புகளை காற்றை விட சற்று கூடுதலாக வைத்திருக்கிறது. நீங்கள் அறிவீர்கள், வெப்பம் எங்கிருந்தாலும் சூழலில் உள்ளவற்றையெல்லாம் தன்னை நோக்கி ஈர்த்துவிடும். அது ஈர்க்கப்படும். வெப்பத்தை பிற பொருட்கள் எளிதில் ஈர்க்கும். இவற்றையெல்லாம் நடைமுறையிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நீர் எடை வெப்பத்தை விட எடை கூடுதலானது. வெப்பத்தை விட விரிதல் குறைவானது. வெப்பம் ஓரளவுக்கு விரிவடையும். ஆனால் நீர் வெப்பம் அளவிற்கு விரிவடையும். ஆனால் வெப்பத்தின் அளவிற்கு விரிவடையாது. வெப்பத்தை விட நீருக்கு எடை மிகுதி. ஓரளவுக்கு நிலையான எடை உண்டு. நீர் ஈர்த்தல், ஈர்க்கப்படுதல் ஆகிய 2ஐயும் செய்கிறது. நீர் நிலத்தால் ஈர்க்கப்படுகிறது. நீர் பல உயிரினங்களை ஈர்க்கிறது. நீர் வெப்பத்தை ஈர்க்கிறது. நீர் காற்றை ஈர்க்கிறது. ஈர்த்தல், ஈர்க்கப்படுதல் ஆகியவற்றையெல்லாம் நீர் கூடுதலாக செய்கிறது. நீரை விட மிக மிக கூடுதலாக நிலம் எடை கொண்டது. நிலைத்த ஐம்பூதங்களிலேயே நிலைத்த எடை கொண்டது என்று கூற வேண்டுமென்றால் நிலத்தை கூற வேண்டும். நிலம் என்றால் புவி என்று புரிந்து கொள்ளாதீர்கள். எது திடப்பொருளோ அது நிலம். பேரண்டத்தில் உள்ள எல்லா திடப்பொருட்களுமே நிலம். நிலைத்த எடை கொண்ட எப்பொருளும் நிலம் என்று புரிந்து கொள்ளுங்கள். செறிவு கொண்ட, அடர்த்தியான, செறிவு கொண்ட, எடை கொண்ட பொருட்கள் எல்லாமே நிலம் என்று புரிந்து. புவி வேறு, தரை வேறு, நிலம் வேறு.
இங்கு நாம் நிலம் என குறிப்பிடும்போது ஐம்பூதங்களில் ஒன்றை குறிப்பிடுகிறோம். நிலம் ஈர்த்தல் ஈர்க்கப்படுதல் ஆகிய இரண்டையும் சிறப்பாக செய்கிறது. அதுவே ஐம்பூதங்களில் மிக கூடுதலாக ஈர்த்தல் ஈர்க்கப்படுதல் ஆகிய இயல்புகளை கொண்டது. இதுதான் விரிவு சுருக்கம். இந்த இயல்புகளின் அடிப்படையில் தான் பேரண்டங்கள் விரிவடைகின்றன, கோள்கள் மிதக்கின்றன, ஒரு குறிப்பிட்ட பாதையில் பயணிக்கின்றன. புவி சுழல்வது, கதிரவன் ஒரு குடும்பமாக இருப்பது, நிலவும் புவியும் ஒரு குறிப்பிட்ட பாதையில் சுழன்று வருவது உள்ளிட்ட அனைத்திற்கும் இந்த விரிவு சுருக்கமாகிய இரு இயல்புகளே அடிப்படை என்று கடந்த வகுப்பில் விளக்கினோம். கேட்காதோர் கேட்டு பாருங்கள். ஏற்கனவே கேட்டோர் மீண்டும் அதனை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாடத்தை புரிந்து கொண்டால் வானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு பல புதிர்கள் விடுபடும். பாடத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக புவியில் என்ன நிகழ்கிறது என்பதை பற்றி ஒரு சுருக்கமான கருத்து ஊழிநூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பூமி சுருக்கம். இதில் உள்ள உயிரினங்கள் புவியின் விரிதலால் விடுபட்டு வளர்கின்றன. பூமி சுருக்கம். இதில் உள்ள உயிரினங்கள் புவியின் விரிதலால் விடுபட்டு வளர்கின்றன. புவி தன்னை விரித்து கொள்வதற்கான செயல்முறைகளில் ஒன்றாக உயிரினங்களை வளர்த்தெடுக்கிறது என்று பாடத்தில் எழுதப்பட்டுள்ளது. மிகவும் இன்றியமையாத கருத்து. இந்த கருத்தை ஒழுங்காக உள்வாங்கிக் கொண்டால் இயற்கையியல், வேளாண்மை, புவி சூழலியல் என்று தனித்தனியாக இன்றைக்கு பிரித்து வைக்கப்பட்டிருக்கும் அறிவுகளை எல்லாம் ஒரு நொடியில் விளங்கிக் கொள்ளலாம். அவ்வளவு செறிவான அடிப்படையான கருத்து இது. புவியின் விரிதலால் உயிரினங்கள் விடுபட்டு வளர்கின்றன. விரிவு என்றால் என்ன என்று விளக்கினோம். எல்லா பூதங்களுமே விரிவு சுருக்கமாகிய இரு இயல்புகளையும் கொண்டவைதான். அதை படிநிலையாக விளக்கினோம். புவி சுருக்கம் என்று குறிப்பிட்டோம். அது சாரமான இயல்பு. அதேவேளை விரிவே இல்லை என்று கூறக்கூடாது. எதுவும் அப்படி இல்லை. இதனால் தான் தொடக்கத்திலே குறிப்பிட்டோம், நேர் எதிர் ஆகியவற்றின் புணர்ச்சியே சீர்மை, மிகை குறை ஆகியவற்றின் புணர்ச்சியே சீர்மை என்று குறிப்பிட்டோம். எல்லா கொள்கைகளுக்குமே இரு நிலைகள் உண்டு. இந்த இரு நிலைகள், ஒன்று எதிர், இன்னொன்று நேர். ஒன்று இது என்றால் இன்னொன்று அது. இது மட்டுமே உள்ளது, அது இல்லை என்று கூறுதல் மெய்யறிவின்மை. புவி சுருக்கம் என்று கூறினால் அது விரிவு என்றும் பொருள். எது மிகுதி, எது அதன் சாரமான இயல்பு, எது அதன் துணை இயல்பு என்று பிரித்து பகுத்து புரிந்து கொள்ள வேண்டும். புவியும் விரிவடைந்து கொண்டுதான் இருக்கிறது. விரியாமல் சுருங்கி கொண்டே இருந்தால் ஓர் அணுவாகிவிடும், அவ்வளவுதான். அது விரிவடைய வேண்டும். எவ்வாறு புவி தன்னை விரித்து கொள்கிறது? தன்னுடைய வடிவத்தை இழக்காமல், வடிவம் சிதையாமல், உயிரினங்கள் எல்லாம் சிதைந்து விடாமல் புவி எவ்வாறு தன்னை விரித்து கொண்டிருக்கிறது என்பது பாடத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது. புவி தன்னை விரித்து கொள்வதற்கான செயல்முறைகளில் ஒன்றாக உயிரினங்களை வளர்த்தெடுக்கிறது என்பது கருத்து. இந்த புவியில் உயிரினங்கள் வளர்த்தெடுக்கப்படுவதற்கு அடிப்படை புவி தன்னை விரித்து கொள்ளும் செயல்முறை என்று ஊழிநூல் பதிவு செய்கிறது. மீண்டும் பாடத்தின் தொடக்கத்திற்கு வருவோம். விரிவு என்றால் என்ன? எடை இழப்பு. எடை இழப்பே விரிவு என்று ஏற்கனவே குறிப்பிட்டோம். ஆகாயம் தொடர்ந்து எடை இழக்கிறது. ஆகாயம் தனக்குள் இருக்கும் பேரண்டங்கள், அவற்றின் உட்பொருட்கள் ஆகிய அனைத்தின் எடையும் உள்ளடக்குகிறது, உள்வாங்குகிறது. எல்லா கதிரவன் எடை இழந்தால் அது இழக்கும் எடையை ஆகாயமே உள்வாங்குகிறது. கோள்கள் எடை இழக்கின்றன எனில் அக்கோள்களின் எடை இழப்பை ஆகாயம் உள்வாங்குகிறது என்று குறிப்பிட்டோம். ஆக எடை இழப்பு நிகழ வேண்டும். எடை இழப்பு விரிவு. ஆகாயம் தொடர்ந்து தனது எடையை இழந்து கொண்டே இருக்கிறது. அது விரிவின் வழியாக, விரிதலின் வழியாக எடை இழக்கிறது. தேக்கம் அடைந்து விட்டால் எடையெல்லாம் சுமையாகி போகும். விரிவடைந்து கொண்டே இருக்கும்போது எடை இழப்பு ஒரு இயல்பாக தொடரும். எது பிற பொருட்களின் எடையை தொடர்ந்து உள்வாங்குகிறதோ அது தேங்கக்கூடாது. அது தேங்கினால் சுமையாகும். ஆக பிற பொருட்களின் எடையை உள்வாங்கும் அந்த மூலப்பொருள் தன்னை விரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகாயம் அவ்வாறு தன்னை விரித்து கொண்டே செல்கிறது. தனக்குள் இருக்கும் எல்லா பொருட்களின் எடையையும் வாங்கி கொண்டிருக்கின்றது, உள்வாங்கி கொண்டிருக்கின்றது. இந்த பொருட்கள் எல்லாம் எடை இழப்பை செய்கின்றன. பேரண்டங்கள் எடை இழப்பிலும் ஈடுபடுகின்றன. எடை இழக்காத பொருள்
சுருங்கி சிதைந்து போகும். இதையும் விளக்கினோம், ஏற்கனவே கடந்த பாடத்தில் விளக்கியிருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் இந்த புவியுடைய வடிவம் நிலைப்பதற்கான அடிப்படை என்ன என்பதை இந்த பாடத்தில் புரிந்து கொள்ளலாம். செடி முளைப்பது, மரம் ஆவது, உடல்கள் வளர்வது ஆகியன எல்லாம் விரிதல்கள் என்பது கருத்து. நிலத்தில் ஒரு விதை ஊன்றி அந்த விதை முளைவிட்டு செடியாகிறது அல்லவா, செடி மரமாகிறது. இது என்ன, இது ஏன் நிகழ்கிறது என்பதை மெய்யியல் தளத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். மரம் இருந்தால் பிற உயிரினங்களுக்கு உறைவிடம், அதிலிருந்து காற்று வீசுகிறது என்பன போன்ற மேலோட்டமான கருத்துக்களை எல்லாம் தூக்கி வீசுங்கள். மூலத்தை நோக்கி பயணித்து வாருங்கள். புவியில் ஏன் செடி முளைக்கிறது, ஏன் இவ்வளவு உயிரினங்கள் இருக்கின்றன, ஏன் இவ்வளவு உயிரினங்கள் வளர்ச்சி அடைகின்றன என்றால், செடி முளைப்பது, மரமாவது, உடல்கள் வளர்வது ஆகியன எல்லாம் விரிதல்கள். விரிதல் என்பது என்ன? எடை இழப்பு விரிதல். புவி தன்னுடைய எடையை இழக்க வேண்டும், எடை இழந்து விரிதலையும் நிகழ்த்த வேண்டும். அது சுருங்கி கொண்டே செல்லக்கூடாது, எடை மிகுந்து கொண்டே செல்லக்கூடாது. ஆகவே தனக்குள் உயிரினங்களை வளர்த்தெடுக்கிறது புவி என்பது கருத்து. புவியின் ஈர்ப்பு விசையிலிருந்து விடுபடுதல் வளர்ச்சி எனும் செயல் வழி நிகழும் விரிவு. புவிக்கென்று ஈர்ப்பு விசை உண்டு என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாம் இங்கு குறிப்பிடும் ஈர்ப்பு விசை என்பது இப்பொழுது கற்றுத்தரப்படும் ஈர்ப்பு விசை எனும் கொள்கையிலிருந்து நிறைய மாறுபாடுகள் கொண்டது. அதை பற்றி விளக்கமான பாடங்கள் ஊழி நூலின் பிந்தைய இயல்களில் உள்ளன, அப்போது விளக்குவோம். இப்பொழுது உங்களுக்கு நீங்கள் அறிந்த ஈர்ப்பு விசையிலிருந்தே இந்த பாடத்தை கவனியுங்கள். புவியின் ஈர்ப்பு விசையிலிருந்து விடுபடுதல் வளர்ச்சி எனும் செயல் வழி நிகழும் விரிவு. இதை ஏன் இங்கு இவ்வாறு குறிப்பிடுகிறோம் என்றால், நீங்கள் கற்பனை செய்ய வேண்டாம், சூழலை உற்று நோக்குங்கள். மிகவும் சின்னஞ்சிறிய ஒரு விதை நிலத்தில் விழுகிறது. அந்த சின்னஞ்சிறிய விதை முளைவிட்டு மேல் எழும்புகிறது. புவிக்கு ஈர்ப்பு விசை உண்டு. மேலே இருக்கும் பொருட்களை தன்னை நோக்கி ஈர்க்கிறது. மரத்தில் பழம் பழுத்தால் அது கீழ் நோக்கி விழுகிறது. ஒரு கல்லை எறிந்தால் அது கீழ் நோக்கி வருகிறது. விண்மீன்கள் கூட எரிகற்களாகி நிலத்தை நோக்கி, புவியை நோக்கி வந்து விழுகின்றன. இவ்வளவு ஈர்ப்பு விசை கொண்ட இந்த புவி ஒரு சின்னஞ்சிறிய விதையிலிருந்து புறப்படும் முளையை எப்படி மேல் நோக்கி பயணிக்க அனுமதிக்கிறது என்பதை கேட்டு பாருங்கள். புவியின் ஈர்ப்பு விசையை எதிர்ப்பது என்றால் போராடுவதல்ல. புவியின் ஈர்ப்பு விசையை எதிர்த்து செயல்படாமல் ஒரு சின்னஞ்சிறிய விதையின் முளை மேல் நோக்கி வளர இயலுமா? நிச்சயமாக இயலாது. புவியின் ஈர்ப்பு விசை அளப்பரியது, விதையோ சின்னஞ்சிறியது. கடுகு எனும் விதை எவ்வளவு சிறியது, அதனினும் சின்னஞ்சிறிய விதைகள் உள்ளன புவியில். அவ்வளவு சின்னஞ்சிறிய விதைகளுடைய முளைகள் ஈர்ப்பு விசையை தாண்டி மேல் நோக்கி பயணிக்கின்றன என்றால் இது எவ்வளவு பெரிய அற்புத நிகழ்வு என்று சூழலில், உங்களை சுற்றி உள்ள சூழலிலேயே இந்த அற்புதங்கள் எல்லாம் இருக்கின்றன. இவற்றை நீங்கள் உற்று நோக்க வேண்டும். இது ஏன் நிகழ்கிறது என்பது நூலில் விளக்கப்படுகிறது. இது ஏன் நிகழ்கிறது என்றால், புவி தன்னுடைய எடையை இழக்க வேண்டும். உயிரினங்களை வளர்ச்சியடைய செய்துதான் புவி தன்னுடைய எடையை இழக்கும். தாவரங்கள் முளைவிட்டு வளர்ச்சி அடையும் போது புவி தன்னுடைய நீர், எண்ணற்ற சத்துகள், மண், வெப்பம், காற்று உள்ளிட்ட அனைத்தையும் அந்த தாவரங்களில் ஏற்றுகிறது. அந்த தாவரங்களுடைய உடல் வளர்ச்சியடைய அந்த தாவர உடல்களில் இருந்து காற்று மற்றும் நீராவி, வெப்பம் ஆகியவற்றின் வழியாக புவியின் எடை குறைகிறது. மிகவும் எளிதாக கூற வேண்டும் என்றால், தாவரங்களிலிருந்து வெளியே செல்லும் நீராவி புவியின் எடையை குறைக்கிறது.
புவி தாவரங்களுடைய உடலிலிருந்து வெளியேற்றப்படும் எண்ணற்ற பொருட்களின் வழியாக தன்னுடைய எடையை குறைத்து கொள்கிறது. இவ்வாறு தான் புவியில் உள்ள உயிரினங்கள் வளர்ச்சி அடைகின்றன. இதற்காகவே புவி உடலில் உயிரினங்களை வளர்க்கிறது. இவ்வாறு மேல் நோக்கி செல்லும் நீராவி உள்ளிட்ட எண்ணற்ற பொருட்கள் புவியின் பரப்பை கடந்து செல்கின்றன என்பது கருத்து. புவிக்குள்ளேயே அவை அனைத்தும் சுழலவில்லை என்பது கருத்து. புவி எடை இழந்து கொண்டே இருக்கிறது. அதேவேளை புவி எடையை சேர்த்து கொண்டே இருக்கிறது. இதுதான் ஈர்த்தல் ஈர்க்கப்படுதல் எனும்போது எடையை ஈர்க்கிறது, வேறு பொருட்களால் இதன் எடை ஈர்க்கப்படுகிறது. மனிதர்கள் உள்ளிட்ட எண்ணற்ற உயிரினங்கள் புவியில் வாழ்வது, உடல் வளர்ச்சி அடைவது புவிக்கு எடை அல்ல. உண்மையில் புவி தன்னுடைய எடையை இந்த பொருட்களின் வழியாக குறைத்துக் கொள்கிறது. இதனால் புவி ஒரு சிறப்பான கோளமாக இருக்கிறது. எடை இழத்தல், எடை சேர்த்தல் ஆகிய இரண்டையும் ஒரு சீர்மையில் செய்கிறது. அதனால்தான் இங்கு இது உயிர் சூழல் எனப்படுகிறது. இந்த நிகழ்வு நிலவில் இருக்கவில்லை. நிலவில் இந்த நிகழ்வு இல்லை. அது சுருக்கம், ஒரு நிலைநிறுத்தப்பட்ட ஒரு சுருக்கம். எது சுருக்கம் என்று நீங்கள் அறிவீர்கள். நிலவு சுருக்கம் மிகையாக கொண்ட ஒரு பொருள். அங்கு விரிவு எனும் இயல்பு மிக 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 குறைவு, புவி அளவுக்கு இல்லை. ஆகவே அது புவியை போன்ற உயிர் சூழலாக இல்லை. புவி உயிர் சூழலுடன் இருப்பதற்கு அடிப்படை புவியின் இந்த விரிதல் சுருக்கம் ஆகிய இரண்டும் இயைந்த ஒரு இயல்புதான் என்பது நம்முடைய கருத்தல்ல, நாம் உணர்ந்த கருத்து. இங்கு உடல்கள் வளர்வது, உயிரினங்கள் வாழ்க்கை பெறுவது ஆகிய புவி உயிர் சூழலுடன் கணக்கிலடங்காத ஆண்டுகளாக நிலைப்பது ஆகிய அனைத்திற்கும் அடிப்படை இந்த விரிவு சுருக்கம் ஆகிய இரண்டின் இயல்பாக புவி இருத்தலே என்பது கருத்து. அடுத்ததாக, ஒரு விதை மரமாகிறது எனும்போது அந்த மரம் எனும் பொருள் என்ன? அது விரிவா சுருக்கமா என்றால் அந்த மரம் எனும் பொருள் சுருக்கம். ஏனென்றால் அந்த மரம் எடை சேர்த்து கொண்டே இருக்கிறது. எது எடை கூடுகிறதோ, எடையை கூட்டுகிறதோ அது சுருக்கம். மரம் சுருக்கம், ஆனால் மரத்தின் வழியாக நிகழும் நிகழ்வு புவிக்கு விரிவு. இது என்ன ஒரு அற்புதமான ஒரு கலவை! இதுதான் நேர் எதிர் புணர்ச்சி, மிகை குறை புணர்ச்சி என்று முந்தைய பாடங்களில் விளக்கப்பட்டது. மனித உடல் வளர்ச்சியடைய எடை மிக மிக அது சுருக்கம், அது விரிவல்ல. எந்த உயிரினத்தின் உடல் எடை மிகுந்தாலுமே அது சுருக்கம்தான். அடிப்படையில் அது சுருக்கம். ஆனால் இந்த பொருட்கள் எல்லாம், உயிரின பொருட்கள் எல்லாம் சுருக்கமாக மட்டுமே இருக்கின்றனவா என்றால் இல்லை. இவ்வுயிரின பொருட்களில் விரிதலும் நிகழ்கிறது. நம்முடைய மனித உடல்கள் பிற உயிரின உடல்களில் இருந்து காற்று வெளியேறுகிறது. இந்த ஒரு காற்று வெளியேறுகிறது என்றால் என்ன? மனித உடலில் இருந்தோ அல்லது பிற உயிரின உடல்களில் இருந்தோ காற்று வெளியேறுகிறது என்றால் என்ன? சூழலில் உள்ள காற்றை அப்படியே உடலுக்குள் வந்து அப்படியே வெளியே செல்கிறதா? இல்லை. புவியில் உள்ள பொருட்கள், நுண்பொருட்கள், சத்துகள், நீர்ம பொருட்கள், புவி வெப்பம் ஆகிய அனைத்தும் மனித உடலில் புகுந்து மனித உடலின் எடையை மிகச் செய்து காற்று எனும் வடிவம் கொண்டு வெளியேறுகிறது. ஆக மனித உடலில் இருந்து சிறுதுளி காற்று வெளியேறினாலும் அது புவி சூழலில் உள்ள எல்லா பொருட்களையும் உள்ளடக்கியது. மனித உடலில் இருந்து ஒரு துளி வியர்வை கீழே சிந்தினாலும் அல்லது ஒரு துளி வியர்வை நீராவியாக மாற்றமடைந்து மேலெழும்பினாலும் அது புவி சூழலில் உள்ள எண்ணற்ற பொருட்களை உள்ளடக்கியது. புவி தன்னுடைய உடலில் உள்ள எண்ணற்ற பொருட்களை வியர்வை துளி வழியாக, காற்று வழியாக, நீராவி எனும் வடிவத்தில், இன்னும் வேறு பல வடிவங்களில் வெளியேற்றுகிறது.
உயிரினங்களின் உடல் வளர்ச்சி சுருக்கம். அவ்வுயிரினங்களின் உடல் வெளியேற்றும் எல்லா பொருட்களும் விரிவு. இந்த விரிவு சுருக்கம் நிகழும் வரை உயிர்ப்பு அல்லது உயிர் சூழல் இருக்கும். அது புவிக்கும் பொருந்தும், மனித உடலுக்கும் பொருந்தும், பிற உயிரினங்களுக்கும் பொருந்தும். உயிர் சூழல் இருக்க வேண்டும் என்றால் விரிவு சுருக்கம் இருக்க வேண்டும் என்பது கருத்து. மனிதருக்கு இதிலிருந்து பெறுவதற்கு எண்ணற்ற மறை செய்திகள் உள்ளன. ஓரிரு செய்திகளை இங்கு குறிப்பிடுவோம், மற்றவற்றை நீங்கள் தான் உய்த்து உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் கூறினால் அது மறை செய்தி அல்ல, அது மறைவானவை மறைவாகத்தான் இருக்கும். அவரவர் தன்மைக்கேற்ப நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பல உரைகளில் நூல்களில் குறிப்பிட்டிருக்கிறோம், மனம் ஆகாயம் இரண்டும் ஒன்று என்று குறிப்பிட்டிருக்கிறோம். இதை ஒரு உவமையாக அல்ல, இதை ஒரு கொள்கையாகவே பல வகைகளில் விளக்கி இருக்கிறோம், நூல்களில் பதிவு செய்திருக்கிறோம். மனிதர்களுடைய மனம்தான் ஆகாயம், ஆகாயம்தான் மனிதர்களின் மனம் என்று குறிப்பிட்டிருக்கிறோம். ஆகாயம் விரிவு, உள்ளடக்குதல் ஆகிய இயல்புகளை கொண்டது. ஆகாயம் பொருளின் எடையை உள்வாங்கிக் கொள்ளும், அது விரிவடைந்து கொண்டே செல்லும். ஆகாயம் எடையை சேர்க்காது, உள்ளடக்கி வைத்திருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறோம். மனித வாழ்க்கை நடைமுறைக்கு வாருங்கள். உங்களுடைய மனம் உங்களுடைய ஆகாயம். உங்களுடைய மனம்தான் இந்த பேரண்டத்தின் ஆகாயம். உங்களுடைய மனம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் விரிந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய உடல் எனும் ஓர் அண்டத்தை உங்களுடைய மனம் எனும் ஆகாயம் உள்ளடக்கி வைத்திருக்கிறது. இதுவே உண்மை. ஏதோ ஒரு கற்பனை அல்லது உவமை, சிறந்த கவிதை என்றெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டால் நீங்கள் பிழை செய்கிறீர்கள். இது அடிப்படைக்கும் அடிப்படையான உண்மை. இதுவே சிவம் உணர்த்தும் உண்மை. நீங்கள் உங்களுடைய மனத்தை ஆகாயம் என்று புரிந்து கொள்ள தவறினால் உங்களால் ஒருபோதும் இறையை உணர இயலாது. நீங்கள் பக்திமானாக இருக்கலாம், அவ்வளவுதான். உங்களுடைய மனம்தான் ஆகாயம். பேரண்டத்தின் ஆகாயம்தான் உங்களுடைய மனம். அதுதான் எனக்கும் மனம். நம் அனைவருக்கும் அதுவே மனம். இந்த மனம் உங்களுடைய உடலை உள்ளடக்கி இருக்கிறது. உங்களுடைய உடல் ஓர் அண்டமே. அது சிறிதுமல்ல பெரிதுமல்ல, அது ஓர் அண்டம். உங்களுடைய உடலாகிய அண்டத்தை உங்களுடைய மனமாகிய ஆகாயம் உள்ளடக்கி வைத்திருக்கிறது. உங்களுடைய உடல் வெளியேற்றும் எல்லா நுண்பொருட்களையும் உங்களுடைய மனம்தான் உள்ளடக்குகிறது, உள்வாங்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய உடல் வெளியேற்றும் எல்லா எடையையும் உங்களுடைய மனம்தான் உள்வாங்குகிறது. அதுதான் உள்வாங்க வேண்டும். அவ்வாறு உள்வாங்கும் உங்களுடைய மனம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. இதை நீங்கள் உணர வேண்டும். நடைமுறையில் என்ன இருக்கிறது என்றால், மனிதர்கள் தம்முடைய அறிவினால் இந்த விரிதலை தேக்குகிறார்கள். நீங்கள் உங்களுடைய மனம் விரிவடைதலில் இருந்து விலகிவிடுகிறீர்கள். அது விரிவடைகிறது, ஆனால் நீங்கள் அதை எட்டவில்லை. உங்களுடைய அறிவு குறுக்கிட்டு விரிதலில் இருந்து விடுபடுகிறது. விளைவாக உங்களுடைய உடல் எடையே உங்களுக்கு சுமையாகி போகிறது. உங்களுடைய எல்லா கருத்துக்களும் சுமையாகின்றன. எல்லா எடையும் உள்வாங்குவதற்கென்று படைக்கப்பட்ட ஆகாயத்தை நீங்கள் உணராததன் விளைவு உங்களுடைய அறிவு எனும் எடையை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். இது மனிதர்கள் தம்முடைய வாழ்க்கை நடைமுறைகளில் திருத்திக் கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான மாற்றம் என்று நாம் கருதுகிறோம். உடல் வளர்ச்சி அடைகிறது எனும்போது உடல் எடை மிகுந்து கொண்டிருக்கிறது. உடல் ஒரு சுருக்கம். இந்த சுருக்கம் அப்படியே இருக்கக்கூடாது. சுருக்கம் எனும் எடை சுமையாகக்கூடாது. இதை எது உள்வாங்கும்? உடற்பயிற்சி உள்வாங்குமா? வேறு ஏதேனும் பயிற்சி உள்வாங்குமா? எதுவும் செய்யாது. உடல்தான். உடல் எனும் எடை சுமையாதல் உடலின் முழு பொறுப்பல்ல. ஏனென்றால் உடலுக்கு அவ்வளவு திறனே இல்லை. உடல் எனும் எடை சுமையாகாமல் விரிவடைய வேண்டும், மீண்டும் சுருங்க வேண்டும், மீண்டும் விரிவடைய வேண்டும், உயிர்ப்புடன் இருக்க வேண்டும் என்றால் இந்த உடலை ஆகாயம் உள்ளடக்கும் வகையில் நீங்கள் வாழ வேண்டும். உங்களுடைய சிந்தனை அவ்வாறு இருக்க வேண்டும். உடல் நிலம். உடல் என்பதே நிலம். இதை பற்றி 50 கொள்கை
நூல்களில் நாம் பல நூல்களில் இயற்றியிருக்கிறோம். வகுப்புகளில் கூறுவதுண்டு, உரைகளிலும் கூறுவதுண்டு. இந்த உடல் என்பதே நிலம்தான். ஐம்பூத கொள்கைகளில் ஒன்றான நிலமே இந்த உடல் என்று குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த நிலத்திற்குள் நீர் உண்டு, வெப்பம் உண்டு, காற்று உண்டு. இந்த நிலம் ஆகாயத்தில் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறோம். இதை விளக்கியிருக்கிறோம், பல வகைகளில் விளக்கியிருக்கிறோம். இந்த உடலாகிய நிலம் சுருக்கம் என்னும் பண்பு கூடுதலாக கொண்டது. ஏன் சுருக்கம் கூடுதலாக கொண்டது? இது எடையை வளர்க்கிறது. தன்னுடைய செயல்பாடுகளின் வழியாக எடையை வளர்க்கிறது. ஆகவே இதற்கு சுருக்கம் எனும் இயல்பு மிகுதி. அதேவேளை இது விரிவடைந்து கொண்டும் இருக்க வேண்டும். ஏற்கனவே குறிப்பிட்டது போல உடலிலிருந்து வெளியேறும் காற்று, நீர், வெப்பம், பிற பொருட்கள், திடப்பொருட்கள், நுண்பொருட்கள், கண்ணுக்கு புலனாகாத எண்ணற்ற நுண்பொருட்கள் ஆகிய அனைத்தும் இணைந்து ஆகிய அனைத்தின் வழியாகவும் உடல் தன்னுடைய எடையை குறைக்கிறது, அதாவது விரிவு செய்கிறது, எடையை இழக்கிறது. இவ்வளவையும் ஆகாயம் தாங்குகிறது அல்லவா? காற்றை, உடலிலிருந்து வெளியேறும் நீராவியை, காற்றை, வெப்பத்தை ஆகாயம் தானே உள்வாங்குகிறது. அதுபோல மனித சிந்தனை எதை வளர்த்தெடுத்தாலும் அது தேக்கமடைந்தால் அது சுருக்கம். மனித சிந்தனை வளர்த்தெடுக்கும் அனைத்தும் மனம் எனும் ஆகாயத்தில் கலந்து கொண்டே இருந்தால், மனிதர்களுடைய சிந்தனை விரிவடைந்து கொண்டே இருந்தால், எந்த கருத்துமே தேக்கமடையவில்லை என்றால் நீங்கள் பேரண்டத்தில் கலந்து விட்டீர்கள், நீங்கள் ஆகாயத்தில் இயைந்து விட்டீர்கள் என்று பொருள். இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் இறையுடன் கலந்து விட்டீர்கள் என்று பொருள். உணர்வில் கலந்து விடுகிறீர்கள், அல்லது குறைந்த அளவிற்கு உணர்வில் கலப்பதற்கு நீங்கள் பொருத்தமானவராகிவிட்டீர்கள் என்று பொருள். மாறாக அறிவு தேக்கங்களை எல்லாம், அறிவு செருக்கு, உணர்ச்சி பெருக்கு, முன்முடிவுகள், உங்களுடைய நம்பிக்கைகள், உங்களுடைய உணர்ச்சி போராட்டங்கள், உங்களுடைய தன்னல கருத்துக்கள், உங்களுடைய அகந்தை கருத்துக்கள் ஆகியவற்றையெல்லாம் அதிகரித்து கொண்டே செல்கிறீர்கள் என்றால் உங்களுடைய சிந்தனையில் சுமையேற்றுகிறீர்கள் என்று பொருள். இந்த சுமையை உங்களுடைய மனம் எனும் வெளி உள்வாங்க வேண்டும். மனம் எனும் வெளி உள்வாங்கினால், அல்லது நீங்கள் சிந்தனையை விரித்தால், நான், என்னுடைய, எனக்காக, என்னால் என்ற கருத்துக்களில் இருந்தெல்லாம் நீங்கள் விடுபட்டு விட்டீர்கள் என்றால் உங்களுடைய சிந்தனை விரிவடைந்துவிடும். இதற்கு நேர் எதிராக மனிதர்களில் பெரும்பகுதியினர் இருப்பதை பார்க்கிறோம். இதை பற்றி பல உரைகளில் குறிப்பிட்டிருக்கிறோம். நான், எனக்கு, என்னுடைய, என்னால் என்ற கருத்துக்களிலிருந்து விடுபடுங்கள். இவையெல்லாம் மயக்கங்கள், அகந்தை நிலைகள் இவை என்று குறிப்பிட்டிருக்கிறோம். இது உடலை கெடுக்கும், உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கும், உங்களுடைய சூழலை கெடுக்கும். இதுவே நோயின் அடிப்படை என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த கருத்துக்கள் எல்லாம் ஏதோ ஒரு, உங்களுடைய மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் உபதேசம் போல உங்களுக்கு அப்படி நீங்கள் கருதி இருப்பீர்கள். எனக்கு உபதேசம் எல்லாம் தெரியாது, நமக்கு உபதேசத்திற்கு எந்த தொடர்பும் இல்லை. நாம் உணர்பவை அனைத்துமே மெய்யறிவு தகவல்கள். இந்த பேரண்டத்தின் கொள்கை என்னவோ அதுதான் மனித கொள்கை என்ற இடத்திலிருந்து உணர்ந்துதான் அவற்றையெல்லாம் நாம் வெளிப்படுத்துகிறோம். ஆகவே நீங்கள் உடல் எடை மிகுந்தால் ஐம்பூத சீர்நிலையே அந்த உடல் எடையை பார்த்து கொள்ளும். பெருத்த உடல் இளைக்கும், இளைத்த உடல் மீண்டும் சீர்நிலை அடையும். அதெல்லாம் ஒரு பெரிய சவால் அல்ல, அது ஒரு சிக்கல் அல்ல, அது மிக எளிதாக நிகழ்வது. ஐம்பூதங்கள் தம்முள் சீர்நிலையில் இயைந்து எடை இழப்பையும் செய்யும், எடை இழப்பையும் நிகழ்த்தும், எடை மிகுத்தலையும் நிகழ்த்தும். அதற்கு சில வாழ்க்கை ஒழுங்குகள் இருந்தால் போதும். ஆனால் சிந்தனை சீர்பட வேண்டும் என்றால், சிந்தனையில் சீர்மை இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய சிந்தனையில் உள்ள நான், எனது, என்னால், எனக்காக என்ற அகந்தை நிலைகளை நீங்கள் விலக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு விலக்க தொடங்கிவிட்டீர்கள் என்றால் உங்களுடைய மனம் எனும் ஆகாயத்தை தொட்டு விடுவீர்கள். அதுதான் விரிவு.
நீங்கள் உங்களை பற்றியே மிகுதியாக கற்பனை செய்து கொண்டு உங்களுடைய நன்மை, உங்களுடைய தீமை, உங்களுடைய பக்கத்தில் இருப்பவர்களுடைய நல்லது கெட்டது ஆகிய உங்களுடைய கற்பிதங்களுக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இந்த பேரண்டத்தில் கலப்பது மட்டுமல்ல, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சிந்தனை சீர்மையை கூட எட்ட இயலாது. ஒரு செல் உயிரினம் முதல் யானை, திமிங்கிலம் போன்ற பேருடல் கொண்ட உயிரினங்கள் வரை இந்த புவியில் உள்ள எடையை இழப்பதற்காக புவியால் வளர்த்தெடுக்கப்படுகின்றன. ஒரு யானை உடல் சிதைந்து காட்டில் கிடக்கிறது என்றால் அது புவியின் எடையை குறைத்துவிட்டு, புவியின் எடை சுருக்கத்தை விரிவடைய செய்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டிருக்கிறது. ஒரு பட்டாம்பூச்சி பிறந்தாலும், அதே பட்டாம்பூச்சி இறந்து உலர்ந்து போனாலும், ஒரு தேனீ பிறந்தாலும் இறந்தாலும், ஒரு பூ பூத்தாலும் உதிர்ந்தாலும் பிறகு காய்ந்து போனாலும், புவி தன்னுடைய எடையை கூட்டுதல் குறைத்தல் ஆகிய இரண்டையும் செய்வதற்கு இந்த உயிரினங்கள் வழியாக இருக்கின்றன என்பதுதான் மெய்மை. புவியில் உள்ள எல்லா நிகழ்வுகளும் விரிவு சுருக்கம் ஆகிய இரு இயல்புகளின் வெளிப்பாடுகள். மழை பொழிதலும் வெயில் மீண்டும் நீரை உறிஞ்சி எடுத்தலும் விரிவு சுருக்கம் ஆகிய இயல்புகளின் நிகழ்வுகள். புயல் காற்று வீசுதலும், வறண்ட காற்று வீசுதலும், சூறை காற்று வீசுதலும், நிலம் பிளத்தலும், எரிமலைகள் வெடித்தலும், கடல் பொங்குதலும், ஏரி குளங்கள் வற்றுதலும், நீர்ப்பெருக்கு நிகழ்தலும் யாவும் விரிவு சுருக்கம் ஆகிய இரண்டு இயல்புகளின் செயல்பாடுகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த புவி சூழலில் மனித கூட்டம் வாழ வேண்டும் என்றால் இந்த இயல்புகளை சிதைக்காமல் வாழ வேண்டும். உங்களுடைய பேராசைக்காக, செருக்கிற்காக காடுகளை அழித்தல், பிற உயிரினங்களை வதைத்தல், பிற உயிரினங்களுடைய வாழ்விடங்களை பறித்தல் ஆகிய செயல்களில் ஈடுபடும் போது புவியின் விரிவு சுருக்கமாகிய இயல்புகளில் குறுக்கிட்டு விட்டீர்கள் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள். புவியின் உயிர்ப்பு நீடிப்பதற்கான இயல்பில் குறுக்கிடுதல் மனிதர்கள் செய்யும் எல்லா செயல்களும். சுரங்கம் தோண்டுதல், கடல்களுக்குள் கிணறு அமைத்தல், பெரிய போர்களை நிகழ்த்துதல், பறவைகள் வாழிடங்கள் எல்லாம் கட்டடங்களால் அழித்தல் உள்ளிட்ட எல்லா செயல்பாடுகளும், ஒரு ஆடை நெய்வதற்கு மனிதர்கள் பயன்படுத்தும் தொழில்நுட்பம் தொடங்கி கொசுவை விரட்டுவதற்கு வைத்திருக்கும் கருவிகள் வரை எல்லா செயல்பாடுகளுமே புவியின் விரிவு சுருக்கமாகிய உயிர்ப்புக்கான இயல்புகளில் குறுக்கிடும் செயல்பாடுகள். இதுதான் ஊழிக்கான மிக மிக இன்றியமையாத காரணம். புவி தன்னை மீண்டும் அந்த உயிர்ப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆகவே இப்பொழுது புவி எனும் அன்னை எடையை குறைக்கிறாள். எடை மிகுந்து விட்டது. இந்த எடையை குறைக்க வேண்டும். எடையை குறைத்து விரிவு எனும் இயல்பினை நிகழ்த்தி காட்ட வேண்டும். அவ்வாறு நிகழ்த்தும் போது சுருக்கமும் நிகழ்த்துவாள், விரிவும் நிகழ்த்துவாள். இந்த ஊழிக்காலத்து விரிவு சுருக்கம் ஆகிய செயல்பாடுகள் மனித கூட்டத்திற்கு பொருந்தா வகையில் அமையும். ஏனென்றால் மனித கூட்டத்தை மட்டுப்படுத்துவதற்காகவும் மனித கூட்டத்தை பெரும்பான்மையாக துடைப்பதற்காகவும் நிகழ்த்தப்படும் ஊழி இது. இந்த விரிவு சுருக்கம் எனும் இயல்புகளை பற்றிய புரிதல் உங்களுக்கு இருந்தால் இயற்கையின் செயல்பாடுகளை நீங்கள் பார்க்கும் முறை வேறு விதமாக இருக்கும். இயற்கை மீது புனித கருத்தெல்லாம் தேவையில்லை. இயற்கைக்கு புனிதம் இல்லை. இயற்கை புனிதத்தை விரும்பவும் இல்லை. இறை புனிதமானது அன்று. இறைக்கும் புனிதத்திற்கு எந்த தொடர்பும் இல்லை. இங்கு புனிதமும் இல்லை, அவமதிப்பும் இல்லை.
இயல்பு இயல்பு மட்டுமே இங்கு இருக்கிறது. இயல்பை புரிந்து கொள்ள வேண்டும். இயல்பை புரிந்து கொண்டு அந்த இயல்பின்படி ஒழுகி நிற்க வேண்டும் என்பதுதான் கருத்து. ஆகவே ஊழி நூலில் உள்ள இந்த பாடம் இப்பொழுது இதுவரை உங்களுக்கு உரைக்கப்பட்ட விளக்கங்கள் யாவுமே இயற்கையை நீங்கள் வழிபட வேண்டும் என்பதற்காக அல்ல. இயற்கைக்கு அப்படி ஒரு தேவையில்லை, இறைக்கும் அவ்வாறான தேவையில்லை. வழிபடலாம், வழிபடாமல் இருக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இயற்கையின் இயல்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், புவியின் இயல்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இயல்புடன் வாழ்தலை விட ஒரு வழிபாடு எதுவும் இல்லை. ஒரு மனிதரை நீங்கள் வழிபடுகிறீர்கள் என்றால் அவருடைய இயல்போடு நீங்கள் பொருந்துதல் தான் அவரை நீங்கள் வழிபடுதல். உங்களை ஒருவர் வழிபடுகிறார் என்றால் உங்கள் இயல்பை ஒருவர் புரிந்து கொண்டு ஏற்றல், அதுவே வழிபாடு. அதை ஏன் வழிபாடு என்கிறோம் என்றால் உங்களுடைய அறிவில் வழிபாடு என்ற ஒரு கருத்து இருப்பதால் உரைக்கிறோம். உண்மையிலே மெய்யறிவில் வழிபாடு என்று எதுவும் இல்லை. இந்த வகையில் நீங்கள் இந்த விரிவு சுருக்கம் என்ற இறையின் இரு வெளிப்பாடாகிய பேரண்டத்தின் இரு இயல்புகளை நீங்கள் புரிந்து கொண்டு சீர்மை நிலையின் இரு வகையான இயல்புகள் விரிவு சுருக்கம் என்று புரிந்து கொண்டு இந்த கருத்துக்கள் எல்லாம் வாழ்க்கை நடைமுறைகளுக்கும் பொருத்தி பார்க்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். இன்றைய பாடம் இத்துடன் நிறைவடைந்தது. நாளை பாடத்தின் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி.